Hi guys, welcome to Wealth Creation YouTube channel. நான் இந்த வீடியோவுடைய கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுறேன். ட்ரேடிங் பரவாயில்லையா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பரவாயில்லையா? இதுக்கான ஹானஸ்ட் ஒப்பீனியன் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ண பாருங்கள். உங்களுடைய ஓன் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னுடைய வியூவில் கேட்டிங்கன்னா ட்ரேடிங் வந்து அட்வான்டேஜ் தான். ஆனால் ட்ரேடிங் வந்து கரெக்டாக நம்ம சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். பட் ட்ரேடிங்கில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா எப்போயுமே ட்ரேடிங்கில் வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ப்ராஃபிட்ஸை வந்து ஒன்று நம்ம எக்ஸ்பென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும், இல்லாட்டி அந்த ப்ராஃபிட்ஸை வந்து நம்ம திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணிடணும். ஆஸ் அ லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் சர்டன் அசட் கிளாஸ் நம்ம திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிடணும். ஸோ நான் பர்சனலி அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ட்ரேட் பண்ணுறேன். நான் என்னோட ட்ரேடிங்கில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து எதர் லாங் டர்ம் ஸ்டாக்ஸ் வாங்கிடுவேன், இல்லாட்டி நான் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுவேன், இல்லாட்டி வீட்டு எக்ஸ்பென்ஸு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் வந்து சஸ்டெயின் ஆகி நிற்கும். லைக் நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்ஸ் பண்ணுறீங்க, அந்த ப்ராஃபிட்டை டிமேட்லேயே வச்சுருந்தீங்கன்னா திருப்பி அந்த ப்ராஃபிட்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம ஒரு கான்ஃபிடென்ஸில் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் லாஸ் அதிகமாக வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்து மணியை மேனேஜ் பண்ணணும்னா ப்ராஃபிட்ஸ் வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது தான் பரவாயில்ல. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கீங்கன்னா ஆஸ் அ பிகினர் உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டாக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, எனக்கு வந்து பேசிக் நாலேஜே கிடையாது, எந்த கம்பெனியினுடைய பேக்ரவுண்டுமே தெரியாது, நான் எப்படி இதை வந்து ஒரு லாங் டர்ம் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஃபண்டமெண்டல் ஸ்க்ரீனர்ஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அண்ட் சர்டன் ஃபண்டமெண்டல் டேர்ம்ஸ்லாம் நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதனுடைய எக்ஸ்பான்ஷன் ப்ளஸ் அதனுடைய ஒர்க்கிங் மெத்தட் என்ன அது எல்லாமே நாங்கள் வந்து டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஐ எம் பரதன் செபி சர்டிஃபைட் ரிசர்ச் அனலிஸ்ட். நான் இந்த ரிசர்ச் அனலிஸ்ட் கோர்ஸ் பண்ணும்போது நான் என்னென்ன திங்ஸ்லாம் நான் வந்து ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணணும் அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டேர்ம் வந்து ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இப்போ வந்து ஒரு கம்பெனியினுடைய ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து நம்ம ரேஷியோ பெர்ஸ்பெக்டிவில் தெரிஞ்சுக்கணும். ஸோ இது மூலிமா தான் வந்து நம்ம அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து லாங் டேர்மில் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதா, டிக்ரீஸ் ஆகுதா, இல்லை சஸ்டெயின் ஆகிட்டு ஃப்ளாட்டாக போகுதா, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான டேர்ம் தான் வந்து ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இதனுடைய ஃபார்முலா என்னென்னா நியூமரேட்டரில் வந்து எபிட்டா, டினாமினேட்டரில் வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இப்போ எபிட்டானா என்னென்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸு, டிப்ரிஷியேஷன் அண்ட் அமோர்டைசேஷன். அதாவது இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்குன்னா அந்த ஏர்னிங்ஸ் வந்து இந்த டிப்ரிஷியேஷன், அமோர்டைசேஷன், டேக்ஸ் அது எல்லாத்துக்கும் முன்னாடி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 crores ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன்னா அந்த 1000 crores ப்ராஃபிட்டில் வந்து எனக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டேக்ஸ் இருக்கும். நான் வந்து ஒரு கடன் வாங்கியிருப்பேன், அந்த கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் நான் வந்து குவார்ட்டர்லி பேசிஸில் பே பண்ணிகிட்ருப்பேன். அந்த கடனுடைய பிரின்சிபல் அமௌண்ட் நான் பே பண்ணுவல அது அமௌண்டைசேஷன் சொல்லுவாங்க. அது இல்லாமல் சர்டன் டிப்ரிசியேஷன்லாம் இருக்கும், வேர் அண்ட் டியர் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் முன்னாடி வரக்கூடிய ப்ராஃபிட் அந்த அமௌண்ட்டு டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா அந்த பிஸ்னஸ்க்கு நான் ஒரு கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணியிருப்பேன்ல அந்த கேபிட்டல் எம்ப்ளாய்ட். ஸோ இதை நம்ம பண்ணும்போது அந்த கம்பெனியினுடைய ப்ராஃபிட் எப்படி இருக்குது அதை வந்து நம்ம ஒரு ரேஷியோ வைஸில் நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி இல்லாட்டி ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு இண்டஸ்ட்ரிக்கெலாம் வந்து உங்களுக்கு ROCE ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே பேங்கிங் இண்டஸ்ட்ரிக்கு, ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரிக்கெலாம் வந்து ROCE கம்மியாக இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம பார்க்கும்போது இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு 20க்கு மேலே இருக்கிற மாதிரி பாருங்கள். அதே வந்து ஒரு ஃபினான்சிங் இண்டஸ்ட்ரி, பேங்கிங் பார்க்குறீங்கன்னா ஒரு 7-8 ROCEக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்லாம் பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம பார்க்குற செகண்டாக இருக்கிற டேர்ம் வந்து ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா இது வந்து ஒரு ஃபார்முலா தான். இதில் வந்து நம்ம நியூமரேட்டரில் நெட் இன்கம் போடுவோம். ஸோ நெட் இன்கம்ன்றது என்னென்னா அந்த ஏர்னிங்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்னல எபிட்டாவில் வந்து நமக்கு அந்த ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிப்ரிசியேஷன், அமோர்டைசேஷன். ஸோ அது ஏர்னிங்ஸுக்கு முன்னாடி இது வந்து அதெல்லாம் போக இப்போ அந்த நீங்கள் கொடுக்க வேண்டிய காசெல்லாம் போக உங்களுக்குன்னு ஒரு நெட் இன்கம் இருக்கும்ல அந்த கம்பெனிக்குன்னு. ஸோ அந்த நெட் இன்கம் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டின்றதே ஒரு ஃபர்தர் ஒரு ஃபார்முலா தான். ஸோ அது வந்து டோட்டல் அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்தளவுக்கு டீப்பாக போக தேவையில்ல. ஜஸ்ட் ROEனா டோட்டல் இன்கம், அதாவது நெட் இன்கம் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. இது நாம் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்னா ஒரு ஈக்விட்டிக்கு இவன் இவ்வளோ ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ரேஷியோ தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ இந்த ROE வந்து சிமிலர் டு ROCE மாதிரி தான். ஐடி இண்டஸ்ட்ரிக்கு அதிகமாக இருக்கும், அதே பேங்கிங் ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு நல்ல கம்பெனி, ஒரு ஹை ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ், ஹை மார்ஜின் உள்ள பிஸ்னஸ் பார்க்குறோம்னா அதனுடைய ROEலாம் வந்து 20க்கு மேலே இருக்கும். ஸோ 20க்கு மேலே இருக்கிற கம்பெனிஸ்லாம் நம்ம வந்து லாங் டர்ம் ப்ரிஃபர் பண்ணலாம். அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ROE இருந்துச்சுனால், இப்போ ஐடி இல்லாட்டி கெமிக்கல் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு. அதே பேங்கிங் ஃபினான்ஸ்க்கு நம்ம ஒரு 7-8 அந்த மாதிரி கன்சிடர் பண்ணலாம்.
அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான டேர்ம் என்னன்னா டெப்ட் டு ஈக்விட்டி. இப்போ இந்த டெப்ட் டு ஈக்விட்டி நம்ம எதுக்காக பார்க்குறோம்னா, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆர்ஓசி சொன்னேன்னா, அந்த ஆர்ஓசியில் நம்ம என்ன பண்ணுறோம், எபிட்டா டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டா. இப்போ இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு நான் சொல்லும்போது ஜஸ்ட் அது கேபிட்டல் எம்ப்ளாய்டு தான். நான் அங்கே வந்து ரொம்ப இன்டெப்த்தாக நான் எதுவுமே அனலைஸ் பண்ணலை. அந்த கேபிட்டல் மேபி வந்து கம்பெனியினுடைய ஓன் ஃபைனான்ஸாக இருக்கலாம், இல்லை டெப்ட் ஃபைனான்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த ஃபினான்சிங் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதே நமக்கு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு 10 crore நான் லோன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறனாலும் அதுவும் நான் கேபிட்டல் டிப்ளாய் பண்ணி தான் நான் பண்ணுறேன். ஸோ அதுவும் எனக்கு அந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டு அந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஸோ நான் கடன் வாங்கி ப்ராஃபிட்டும் பண்ணலாம். பட் அந்த ப்ராஃபிட் வந்து எனக்கு டெப்ட் பே பண்ணுறதுக்கே எனக்கு நிறையா ஃபண்ட்ஸ் வந்து எனக்கு அதில் போயிடும். ஸோ ஆர்ஓசி அதிகமாக இருந்துச்சுனாலும் அது நல்ல கம்பெனின்னு கிடையாது. ஆன் பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அவன் நல்லா ரன் பண்ணலாம். பட் அவனுடைய கேபிட்டல் ஸ்ட்ரக்சரே வந்து டெப்த்தில் இருந்துச்சுனால் அது நமக்கு ஒரு பெரிய ரிஸ்க்கு. ஏன்னா இப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகுது, இல்லை ஒரு குளோபல் அன்சர்டனிட்டி வருதுன்னா இந்த மாதிரி ஹை டெப்த் இருக்கிற கம்பெனிஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ ஆகும். ஏன்னா அவனுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், அவன் தான் முதல்ல இறங்குவான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டெப்த் கம்மியாக இருக்கிற கம்பெனிஸாக பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது டெப்ட் டு ஈக்விட்டின்ற ரேஷியோ ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு டேர்ம். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்னா டெப்ட் டு ஈக்விட்டி, டெப்த் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஸோ டெப்த்ன்றது டோட்டல் லயபிலிட்டிஸ், அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய பாரோயிங்ஸு, லோன்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து கணக்கில் கொண்டு வந்துடுவோம். ஸோ அந்த ஃபிகர் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. ஸோ இது போடும்போது நமக்கு ஒரு ஃபேர் அமௌண்ட் ஆஃப் வேல்யூ கிடைக்கும், லைக் 0.something அந்த மாதிரி நமக்கு வரும். ஸோ ஜென்ரலாக டெப்ட் டு ஈக்விட்டி வந்து 1 இல்லாட்டி 1க்கு கீழே இருக்கிற கம்பெனிஸ் நம்ம வாங்கணும்னா ஒரு ஈக்விட்டிக்கு ₹1 டெப்த் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கடன் கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய கம்பெனி நல்ல ப்ராஃபிட்ஸ் பண்ணுச்சுனால் நமக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட்லையும் நல்லாயிருக்கும், ப்ளஸ் டெப்த் ஸ்டாண்ட் பாயிண்ட்லையும் கம்பெனிக்கு இதை டெப்த் கம்மியாக இருக்கும். ஸோ ஆன் லாங் டேர்ம் பேசிஸ் கம்பெனி அவங்களுடைய பிஸ்னஸை வந்து இப்போ ரன் பண்ணுற மாதிரியே ரன் பண்ணாலே போதும். ஸோ அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இப்போ இந்த ஃபண்டமெண்டல் இந்த 3 டேர்ம்ஸுமே வந்து நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக எப்படி வெப்சைட்டில் செக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஸ்க்ரீனர் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சைட் வந்து ஸ்க்ரீனர் வெப்சைட். ஸோ இதில் நம்ம வந்து இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணலாம். அண்ட் எல்லா கம்பெனியினுடைய ரேஷியோஸுமே வந்து நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம் இந்த வெப்சைட்டில். ஸோ இப்போ வந்து லைக் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனியை சர்ச் பண்ணுங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ரிலையன்ஸ் பார்ப்போம். இப்போ ரிலையன்ஸ் நம்ம சர்ச் பண்ணோம்னா ரிலையன்ஸினுடைய ஆர்ஓசிஇ, ஆர்ஓஇ அதெல்லாமே நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். இப்போ ரிலையன்ஸ்க்கு வந்து 9 இருக்குது ஆர்ஓசிஇ, அண்ட் ஆர்ஓஇ வந்து 9 கிட்ட இருக்கு. அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி 0.42 இருக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த கம்பெனியோடைய நேம் தெரியும். ஸோ அதனால நான் டேரக்டாக இந்த கம்பெனி பேர் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு கம்பெனிஸே கம்மியாக தான் தெரியும். எனக்கு வந்து ஒரு 20 கம்பெனிஸ் 30 கம்பெனிஸ் தான் தெரியும். நான் நிறைய கம்பெனிஸ் புதுசாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரீன் பண்ணலாம். லைக் நம்மளுடைய க்ரைட்டீரியாவை வச்சு நம்ம வந்து ஒரு query மாதிரி டைப் பண்ணி, ஸோ அந்த query பேஸ் பண்ணி அந்த க்ரைட்டீரியா இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே நமக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த வெப்சைட் காட்டும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நாங்கள் இன்பில்ட்டாக வச்சிருக்கக்கூடிய queries, எங்களுடைய டிஃபால்ட் queries. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு query வந்து நான் இது பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம ஆர்ஓசியே எடுத்துக்கலாம். ஆர்ஓசி வந்து greater than 20 அண்ட் ஆர்ஓஇ அதுவும் வந்து greater than 20 அண்ட் நெக்ஸ்ட் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி. டெப்ட் ஈக்விட்டி வந்து கம்மியாக இருக்கணும். ஸோ லெஸ் தேன் 1 இருக்கணும். ஸோ நான் ஒரு 0.9 போடுறேன். அண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், இப்போ வந்து ஒரு கம்பெனியினுடைய மார்க்கெட் சைஸ் வந்து ரொம்ப பெரிய கம்பெனியாக நம்ம பார்க்க வேணாம். இப்போ நம்ம ரிலையன்ஸு, இன்ஃபோசிஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க்லாம் பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஒரு 6 lakh 7 lakh crore வந்து மார்க்கெட் கேப் இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய கம்பெனி நம்ம வந்து லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது வந்து பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமான்னு நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது. லைக் இப்போ நம்ம வந்து பெரிய கம்பெனி வாங்கினோம்னா அதனுடைய க்ரோத் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அதே நம்ம வந்து ஒரு சின்ன கம்பெனி இப்போ வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து ஒரு 50,000 கோடிக்குள்ள நம்ம வாங்கினோம்னா அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து லாங் டேர்ம் க்ரோத் ஃபியூச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் கரண்ட் ப்ரைஸ், ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே, 100 ரூபாய்க்கு மேலே, சாரி 100 ரூபாய்க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்த கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, மொத்தமாக வந்து ஒரு 425 கம்பெனிஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து நம்ம ஃபர்தராக வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மார்க்கெட் கேப் வைஸ் ஷார்ட்டிங் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து எம்பாசிஸ், டாடா எலக்ஸி, கேபிடி டெக்னாலஜி, ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து லாங் டேர்ம் வெரி குட் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் எல்லாமே நம்ம ஃபர்தராக உள்ளே போயிட்டு இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி இருக்கு. இப்போ கேபிடி டெக்னாலஜிஸ் நான் ஃபர்தராக உள்ளே போய் பார்த்தோன்னா இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு
3 இயர்ஸாக பார்த்தோம்னா ஒரு 10 குவார்ட்டர்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா சேல்ஸ் பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2.5 டைம்ஸ் ஜம்ப் ஆயிருக்கு. அண்ட் ப்ராஃபிட்ஸ் பாருங்க 43 crore இப்போ 157 crore போயிருக்கு. ஸோ டிஸ்பைட் அந்த ஐடி இண்டஸ்ட்ரியுமே வந்து இப்போ டவுன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் டாப் டு பாட்டம் இந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட்ல கன்சிஸ்டண்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ டிஸ்பைட் அந்த எல்லா குளோபல் அன்சர்டனிட்டியுமே இருந்தும் கூட இவங்களால வந்து இவங்களை ஸ்டாப் பண்ண முடியல இவங்களுடைய growth ரேட்டை. ஸோ இவங்களுடைய ஓவரால் ப்ராஃபிட்ஸ் பாருங்க பயங்கரமான ரேட்ல வந்து இவங்க க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனியினுடைய ஷேர் ப்ரைஸும் க்ரோ ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ ஷேர் ப்ரைஸ் பார்த்தோம்னா ஒரு 100 rupees அந்த ரேட்ல இருந்த ஷேர் இப்போ வந்து 1700 இருக்கு. ஸோ பயங்கரமான growth ரேட் ஷேர் ப்ரைஸ்லையும் கொடுத்துருக்கு. அண்ட் இப்போ கரண்டாக இந்த ஸ்டாக் ட்ரேட் இருக்கிற ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இப்போ இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸும் ஆர்ஓசி ஆர்ஒய்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து கம்பெனிஸை லிஸ்ட் பண்ணி அந்த கம்பெனிஸ்குள்ளே போயிட்டு நம்ம அந்த கம்பெனியோடைய குவார்டர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் செக் பண்ணி பார்த்தோம், நல்லா தான் இருக்கு. பட் இந்த ப்ரைஸுக்கு நம்ம உடனே இதை வாங்கணுமா வேணாமான்றதை நம்ம அனலைஸ் பண்ணணும்னா அதுக்கு தான் வந்து ஸ்டாக் பிஇ செக் பண்ணுறது. இப்போ கரண்டாக இது வந்து பிஇ வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கு. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வரும்போது இன்வெஸ்ட் பண்ணுறது பரவாயில்ல, ஏன்னா இப்போ வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்க்கு வாங்கணும்னா இப்போ இங்க இருந்து ஒரு 10-20% கீழே வந்துச்சுன்னா நமக்கு லாஸ் வரும். ஸோ அந்த இறக்கம் வரும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்றது பரவாயில்ல. ஸோ அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்றதுக்கு நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஆல்ரெடி எங்க சேனல்ல. ஸோ ஸ்டாக் பிஇ அண்ட் இபிஎஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோ நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க. அதில் வந்து எப்படி நம்ம ரைட் வேல்யூவேஷன்ல ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்றது அதை பத்தி இன்டெப்தா அனலைஸ் பண்ணி போட்டிருப்போம். And that's it for this video guys. I hope this video was useful to you. இப்போ நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணின 3 டேர்ம்ஸ் மட்டுமே வந்து நீங்கள் ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை மட்டுமே பேஸ் பண்ணி வாங்காதீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. இது கூட வந்து ஸ்டாக் பிஏன்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனி வந்து ரைட் வேல்யூவேஷனில் அண்ட் ரைட் ப்ரைஸிங் கொடுத்து வாங்குறோமான்னு செக் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நான் இன்டெப்த்தாக வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் எங்கள் சேனல்லையே. ஸோ அந்த வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை வந்து நான் பின் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோஸும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நாங்கள் டெலகிராமில் வந்து ஒரு கம்யூனிட்டி மெயின்டைன் பண்ணுறோம். அந்த கம்யூனிட்டியில் வந்து நாங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ட்ரேடிங் ஓரியன்ட் ஸ்டாக் பிக்ஸ் ப்ளஸ் ஆப்ஷன் ஓரியன்ட் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி நாங்கள் அதனுடைய பேட்டர்ன் வைஸ் நாங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணி போடுவோம் டெலகிராமில். ஸோ அந்த கம்யூனிட்டி மறக்காமல் ஜாயின் பண்ண பாருங்கள். அந்த கம்யூனிட்டி ஜாயினிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கோம். அண்ட் வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கண்டென்ட்ஸ் ப்ளஸ் இந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்டான கண்டென்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நிறைய பேருக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்து லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதா இருக்காங்கன்னா எப்படின்னு தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.